தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மேல வருமான வரித்துறை வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் நடிகராக இருந்தபோது. அது என்ன வழக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தீர்ப்பானது வந்திருக்கு. சோ அப்படி என்ன வழக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புலி திரைப்படத்துல விஜய் அவர்கள் வீட்டுல வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருந்தாங்க. அந்த சோதனையின் போது புலி திரைப்படத்துக்காக விஜய் 5 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்கிறார். அந்த 5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை கீழ கணக்குல காமிக்காம இருக்கப்பட்டிருக்கு. சோ இது சட்டவிரோதமான செயல் அப்படின்ற அடிப்படையில அவருக்கு அபராதமும் போடப்படுது. கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் தன்னிச்சையாக விஜய் அவர்கள் வருமான வரித்துறை கணக்குக்கு வராம சில காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில அவர் மேல அபராதமானது போடப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருந்தாங்க வருமான வரித்துறை. இது தவறானது, இது சட்டவிரோதம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தரப்புல இருந்தும் மேல்முறையீடானது போயிருந்தது. அதாவது 2015ல வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க. 2019 ஜூன் 30க்குள்ள சட்டப்படி அபராதம் போட்டிருக்கணும். ஆனா காலதாமதப்படுத்தி வருமான வரித்துறை 2022 ஜூன்ல தான் அபராதம் விதிக்கிறாங்க. சோ இவ்வளவு காலதாமதப்படுத்தினதுனால இந்த அபராதம் செல்லாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தரப்புல இருந்து மனு தாக்கல் செய்யறாங்க. இததான் அவங்களுடைய தரப்பு வாதமாக இருக்கு. வருமான வரித்துறை என்னவோ இல்ல, இது சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நடைமுறைக்குள்ள எந்த டைம் பீரியட் இருக்கோ அதுக்குள்ளதான் நாங்க அபராதம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறை அவங்க தரப்புல இருக்கக்கூடிய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி இந்த இரண்டு தரப்பினுடைய வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு விஜயினுடைய மனுவானது இன்றைக்கு அந்த மனுக்கான தீர்ப்பானது கிடைச்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, விஜய் அவர்களினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இது வருமான வரித்துறை சரியாதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நீங்க அபராதம் செலுத்தணும். 1.50 கோடி கண்டிப்பா விஜய் அவர்கள் செலுத்தணும். அவருடைய அபராதம் நியாயமானதுதான். வருமான வரித்துறைக்கு கீழே கணக்குல வராம 5 கோடி ரூபாய் நீங்க கேஷா புலிப்படத்துக்கு சேலரி வாங்கின காரணத்தினால அந்த அபராதத்தை செலுத்த வேண்டியது நியாயமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் டெக்னிக்கலா அவர் நடிகராக இருந்த போது நடந்த சம்பவம் தான். ஆனா இன்றைக்கு அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். 3 ஆண்டுகள் ஆயிருக்கு. 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. சோ இந்த சூழல்ல இந்த ஒரு வழக்கு அப்படின்றது அவருடைய அரசியலிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில இருந்தே விஜய் தன்னுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய திரைப்படத்துல தன்னுடைய திரையுலகு வாழ்க்கையில ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது நான் அதை விட்டுட்டு மக்கள் பணி செய்யறதுக்காண்டி அரசியல் வந்திருக்கேன், ஒரு லக்ஸுரியை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் அப்படின்றதுதான் அவர் அரசியல்ல தன்னை நிலைநாட்டிக்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. ஆனா இப்போ இந்த கேஸ் ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸா இருக்கு. அதுவும் சமீபத்துல அவர் பேசும்போது மக்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் எல்லா கட்சிகளும் ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அடிச்சு சொல்றேன், நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இது ஒரு ஊழல் வழக்கு அப்படின்றப்போ அரசியலிலும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எந்த வகையில தான் ஊழல் செய்யாதவர், நான் தூய்மையானவர், நான் என்னுடைய சம்பாதிச்ச பணத்துல இருந்து நான் இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வருமான வரித்துறைக்கு கணக்குல வராம 5 கோடி ரூபாய் எதுக்கு வாங்கினாரு? 16 கோடி ரூபாய் தன்னிச்சையாக பெறப்பட்டிருக்கே. அப்ப இதெல்லாம் விஜய்க்கு விவரம் இல்லையா? இல்ல விஜய் இது கணக்குல இதெல்லாம் கவனிக்காம இருப்பாரா? இல்ல தெரிஞ்சேதான் இப்படி பண்ணாரா? சோ இவர் எப்படி ஊழலற்றவராக இருப்பாரு? மத்தவங்களை தூய்மையற்றவர்கள், ஊழல்வாதி, தீய சக்தி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் மேல ஒரு ஊழல் வழக்கு. அதன் காரணமாக அவர் 1.5 கோடி அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதிர்கட்சிகள் இதை அவருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்றதும் பார்க்கப்படுது. சோ இந்த வழக்கு அவருடைய அரசியலில் ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா தன்னை எப்படி பிரதிபலிக்கணும், தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாரோ அதுக்கு பாதகமாக தான் இந்த வழக்குக்கான தீர்ப்பானது வந்திருக்கு. சோ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படின்றது விஜயினுடைய தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் ஸ்டாண்டுக்கு ஒரு கேள்வியாக மாறும். தன்னுடைய உச்சகட்டத்துல இருந்து அவர் இறங்கி நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு கேள்வி பொருளாக மாறும். அவருடைய ரசிகர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் மக்களும் இந்த வழக்கை எல்லாம் விஜய் அவர்களுடைய நடவடிக்கையை உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் அவர் பேசினா கூட ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு அப்படின்றது அவருடைய
அரசியல்ல ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஊழலற்றவன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டுக்கு, அவருடைய அந்த நம்பகத்தன்மைக்கு ஒரு கேள்வி பொருளாக அது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறத்துக்கான வாய்ப்பு இந்த வழக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஊழலற்றவர்னு மக்கள் இவரை கருதுவாங்களா? இல்ல ஊழல்வாதின்னு கருதுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.